Dear students, in this video we are going to see simple scientific investigations in daily life. The curiosity of science starts from home. It is promoted by simple scientific investigations of the things that the children see around them or use daily, like why the leaves are green in color, what is the difference between the sun and the moon, how does the television work. Okay. சயின்ஸ் இன்வெஸ்டிகேஷன், அதாவது சயின்ஸோட ஆர்வம் எங்கேருந்து ஸ்டார்ட்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. க்யூரியாசிட்டி மீன் ஈகர், ஓகே, ஆர்வமாக இருக்கிறது. இட்ஸ் ப்ரொமோட்ஸ் சிம்பிள் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன். ஓகே, சில்ட்ரன்ஸ் கிட்டே இருந்து உருவாகுது. அதாவது எப்படி இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, கிட்ஸ் ஆஸ்க் லாட் ஆஃப் கொஷின்ஸ். சம் ஸ்டடீஸ் ஷோ 4 years old children ask as many as 200 to 300 questions a day. ஒன் டேக்கு 200லேருந்து 300 கொஷின்ஸ் வரைக்கும் சில்ட்ரன் கொஷின் ஆஸ்க் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் எங்கேருந்து ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சில்ட்ரன் கிட்டேருந்து தான் ப்ரொமோட் ஆகுது. அவங்களோட டெய்லி லைஃப்பில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லேருந்து அவங்களோட லைஃப்பில் எல்லாமே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கொஷின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் தி லீவ்ஸ் ஆர் க்ரீன் இன் கலர், லீவ்ஸ் ஏன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் மூன், சன்னுக்கும் மூனுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் ஹவு டஸ் தி டெலிவிஷன் ஒர்க், இந்த டெலிவிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. Shall we learn about few simple investigations? Few investigations நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஓகே, next here and one experiment given. Let's see real and shadow. ஓகே, ரியல்னா என்ன, ஷேடோனா என்ன அப்படின்றது தான், அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரியல் அப்படின்றது உண்மையான, ஓகே, ஷேடோ அப்படின்னா நிழல். இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு லேர்ன் ஹவு தி ஷேடோஸ் ஆர் ஃபார்ம்டு, நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஷேடோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, நிழல் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். மேக் தி கிளாஸ் ரூம் டார்க். கிளாஸ் ரூமை டார்க்காக மேக் பண்ணிக்கிறோம். டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமை டார்க்காக சேஞ்ச் பண்ணுறோம். ஆர் யுவர் ஹோம், ஓகே, உங்களோட ஹோமில் ஒரு ரூமை டார்க்காக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட் எ கேண்டில். என்ன பண்ணோம், கேண்டிலை நம்ம வைக்கணும். பிளேஸ் எ டாய் நியர் தி கேண்டில். வாட் டு யூ see? ஒரு டாய் எடுத்து அந்த கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த கேண்டில் பக்கத்தில் வைக்கணும். அப்போது என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மூவ் தி டாய் அவே ஃப்ரம் தி கேண்டில். வாட் டு யூ see? நம்ம அந்த கேண்டில் கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த டாயை வைக்கிறோம். அப்போது என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க? மூவ் தி டாய் க்ளோசர் டு தி கேண்டில். நம்ம கேண்டில் பக்கத்தில், ரொம்ப கேண்டிலுக்கு நெருக்கமாக இந்த டாயை வைக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க? வாட் டு யூ லுக் அட், அங்கே நீங்கள் என்ன பார்க்க முடியும்? எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் see what happens to this shadow if the light source is dim. நீங்கள் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி என்ன நடக்குது, ஷேடோஸ் எப்படி உருவாகுது, லைட் சோர்ஸ் டிம்மாக இருக்குது, லைட் சோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்படி ஷேடோ உருவாகுது அப்படின்றது நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மூவிங் தி டாய் க்ளோசர் டு தி கேண்டில் மேட் இட்ஸ் ஷேடோ. நீங்கள் அந்த டாயை என்ன பண்ணணும், மூவிங் த டாய் க்ளோசர் டு கேண்டில், கேண்டிலுக்கு பக்கத்தில் மூவ் பண்ணுறீங்க டாய். ஓகே, அப்போது என்ன ஆகும், அந்த ஷேடோ ரொம்ப
ஷார்ட்டாக இருக்குமா இல்லை லாங்காக தெரியுமா அப்படின்றது நீங்கள் ரைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், while moving the object away made it a shadow. இப்போது நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் டாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேண்டில் கிட்டேருந்து தூரமாக மூவ் பண்ணுறீங்க. ஓகே, மூவ் அவே ஃப்ரம் தி கேண்டில்லேருந்து தூரமாக மூவ் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஷேடோ உங்களுக்கு எப்படி தெரியும், லாங் ஆர் ஷார்ட், லாங்காக தெரியுமா இல்லை ஷார்ட்டாக இருக்குமா அப்படின்றத அப்சர்வ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, தேர்ட் ஒன், தி பிக் கேண்டில் இஸ் பிரைட் அண்ட் கிவ்ஸ் டேஷ் ஷேடோ. அந்த பிக் கேண்டிலோட லைட் சோர்ஸ் பிரைட்டாக இருந்தால் நமக்கு ஷேடோ எப்படி கிடைக்கும் அப்படின்றத ரைட் பண்ணணும். கிளியராக கிடைக்குமா ஆர் டிம்மாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், த ஸ்மால் இஸ் டிம் அண்ட் கிவ்ஸ் டேஷ் ஷேடோ. அதாவது ஸ்மால் கேண்டில் வச்சுட்டு அதனோட லைட் சோர்ஸ் டிம்மாக இருக்கும். அப்போ அந்த டாயோட ஷேடோ எப்படி தெரியும், டிம்மாக இருக்குமா ஆர் கிளியராக இருக்குமா அப்படின்றத நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, யூ ஷுட் do this experiment and observe the experiment. Okay, and answer it the questions. நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி ஷேடோஸ் தெரியுது அப்படின்றத, அண்ட் யூ ஷுட் ரைட் தி ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் கிவன், லாவா இன் அ கப். நம்ம லாவா அப்படின்றத, அதாவது எரிமலை மாதிரி நம்ம ஒரு கப்பில் நம்மளே உருவாக்க போகிறோம். ஓகே, யூ வில் நீட் எ டால் கிளாஸ் கப், 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் அண்ட் 1 teaspoon சால்ட், வாட்டர், ஃபுட் கலர். ஓகே, நீங்கள் ஒரு கிளாஸ் கப், டாலாக இருக்கக்கூடிய கிளாஸ் கப் எடுத்துக்கிறீங்க. அண்ட் அதில் 1/4 அப்படின்னா அதாவது 1/4 பாகம் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கிறீங்க. அண்ட் 1 teaspoon சால்ட்டு அண்ட் வாட்டர், ஃபுட் கலர். நம்ம ஃபுட்டுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளேவர்ஸ் மாதிரி, அதனால் நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் டு டூ, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில் தி கிளாஸ் அபவுட் 3/4 வித் வாட்டர். 3/4 அளவுக்கு, அதாவது 3/4 பாகம் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆட் அபவுட் 5 drops ஆஃப் ஃபுட் கலர். ஃபுட் கலர் நம்ம 5 drops ஆட் பண்ணுறோம். அது என்ன கலர் அப்படின்னா ரெட் கலர். ஸ்லோலி pour the vegetable oil into the glass. See how the oil floats on the top. அதாவது நம்ம அந்த வாட்டரில் என்ன பண்ணுறோம், வெஜிடபிள் ஆயில் போர் பண்ணுறோம். வெஜிடபிள் ஆயிலை அதில் ஊற்றுறோம். ஊற்றுனா என்னாகும், அதில் ஆயில் ஃப்ளோட் ஆகும். வாட்டரில் ஆயில் என்ன பண்ணும், ஃப்ளோட் ஆகும். ஓகே, அதனோட டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால ஆயில் வாட்டர்லேருந்து மேலே ஃப்ளோட் ஆகும். அண்ட் ஸ்ப்ரிங்கிள் தி சால்ட் ஆன் டாப் ஆஃப் தி ஆயில். நம்ம என்ன பண்ணோம், அடுத்து நெக்ஸ்ட்டு சால்ட்டை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம், அதாவது அந்த ஆயில் மேலே தூவி விடணும். வாட்ச் blobs of lava move up and down in your glass. Add another teaspoon of salt to keep the effect going. என்னாகும், அந்த ஆயில் மேலே நம்ம சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயில் அதனோட டென்சிட்டி அதிகமாகி உள்ளே போயிட்டு மறுபடியும் அதனோட சிங்க் ஆகிடும். அந்த ஆயில்ஸு சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாகும், அந்த ஆயில் பபிள்ஸு மேலே வரும். கொஞ்சம் நேரம் கழித்து ஆயில் பபிள்ஸு மேலே வரும். எப்போ அப்படின்னா அந்த சால்ட் எல்லாமே கரைஞ்ச உடனே என்னாகும், இந்த ஆயில் பபிள்ஸ் மறுபடியும் மேலே வரும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரியே சேம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணுறீங்க இந்த ஆயில் பபிள்ஸ் எப்படி உருவாகுது, அது எப்படி மறுபடியும் சிங்க் ஆகுது, அண்ட் எப்படி பபிள்ஸு ரைஸ் ஆகி மேலே வருது அப்படின்றதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஷுட் ரைட் ஹியர் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ ஆட் ஆயில் டு வாட்டர். வாட்டரில் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத ரைட் பண்ணும். அண்ட் ஆட் கலர் டு தி மிக்ஸ். நீங்கள் வாட்டரில் கலர் ஆட்
பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ரைட் பண்ணுறீங்க. அண்ட் ஆட் சால்ட் டு தி மிக்ஸ். நம்ம அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள அந்த வாட்டரில் என்ன நடக்குது, என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத ரைட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the oil floats on the top of the water because it is lighter than the water. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஆயில் ஃப்ளோட் ஆகும். எதனால் அப்படின்னா வாட்டரை விட ஆயில் லைட்டராக இருக்கிறதுனால, அதனோட டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆகும். சின்ஸ் தி சால்ட் இஸ் ஹெவியர் தென் ஆயில், சால்ட்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்னாகும், சால்ட்டு சிங்க் ஆகும் வாட்டரில். ஆயில் வந்து சால்ட்டை விட லைட்டராக இருக்கும் அண்ட் சால்ட் அப்படின்றது ஹெவியராக இருக்கும், அதனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இட் சிங்க்ஸ் டவுன் இன்டு தி வாட்டர் அண்ட் டேக்ஸ் சம் ஆயில் வித் இட், பட் வென் த சால்ட் டிசால்வ்ஸ் த ஆயில் கோஸ் அப் அகைன். அதாவது நம்ம அந்த ஆயில் பபிள்ஸ் மேலே சால்ட்டு போட்டோன்னா அதனோட சால்ட்டோட டென்சிட்டினால் ஆயில் சிங்க் ஆகும். இந்த கொஞ்ச நேரம் கழித்து என்னாகும், இந்த சால்ட் டிசால்வ் ஆகிடும் வாட்டரில். டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அகெயின் தி ஆயில் பபிள்ஸ் ரைசஸ் அப். ஓகே, அந்த ஆயில் பபிள்ஸ் மறுபடியும் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் we are move on to the measuring temperature of water and milk using thermometer. தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஹாவ் யூ சீன் திஸ் டிவைஸ்? நீங்கள் இந்த டிவைஸை பார்த்துருக்கீங்களா? வேர் ஹாவ் யூ சீன் திஸ்? நீங்கள் எங்கே இந்த டிவைஸை பார்த்துருக்கீங்க? டு யூ நோ தி யூஸ் ஆஃப் தெர்மோமீட்டர்? தெர்மோமீட்டரோட யூசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டிவைஸ் என்னன்னு பார்த்தோன்னா தெர்மோமீட்டர். ஓகே, இந்த டிவைஸோட நேம் தெர்மோமீட்டர். இது அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்வலி அவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் லோவர் இன் தி மார்னிங். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மார்னிங் டைமில் லோவராக இருக்கும், கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். இட் இன்க்ரீசஸ் டியூரிங் தி டே அண்ட் இஸ் ஹையஸ்ட் இன் தி ஈவினிங். டே டைமில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஈவினிங் டைமில் ஹையஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதர் தென் திஸ், எ ரைஸ் இன் பாடி டெம்பரேச்சர் இஸ் யூஸ்வலி காஸ்ட் பை அன் இன்ஃபெக்ஷன். நம்மளோட பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரைஸ் ஆகும். யூஸிங் எ தெர்மோமீட்டர் டு செக் அவுட் டெம்பரேச்சர் கேன் ஹெல்ப் அஸ் மேனேஜ் எனி இல்னஸ். நம்ம தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணலாம் அண்ட் மெஷர் பண்ணிவிட்டு நம்மளோட பாடியில் ஏதாவது இல்னஸ் இருந்ததுன்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் அ தெர்மோமீட்டர்? தெர்மோமீட்டர் அப்படின்னா என்ன? தெர்மோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் அ மெஷரிங் பாடி டெம்பரேச்சர். தெர்மோமீட்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ண யூஸ் ஆகும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ நேரோ ஷீல்டு கிளாஸ் டியூப் மார்க் லைக் எ ஸ்கேல். அதாவது இது எப்படி இருக்குன்னா நேரோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்டு ஷீல்டு கிளாஸ் டியூப்னால் ஆகியிருக்கும் அண்ட் மார்க் லைக் அ ஸ்கேல். இந்த தெர்மோமீட்டரில் நம்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். தி மார்க்கிங் ஷோ தி டெம்பரேச்சர். இந்த மார்க்கிங்ஸ் மூலமாக நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டு யூ நோ Daniel Fahrenheit, a German physicist, invented mercury thermometer in 1740. 1714 டேனியல் ஃபாரன்ஹீட் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணாங்க, மெர்க்குரி தெர்மோமீட்டரை இன்வென்டட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் அண்ட் ஒன் எக்ஸ்பிரிமெண்ட். Let us measure the boiling point of water using தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம
வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, பாய்லிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லிக்விட் ஐட்டம்ஸை ஹீட் பண்ணுறது தான் பாய்லிங் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஹீட்டிங் a liquid until it becomes gas is called boiling. Okay, and boiling point mean the boiling point of a substance is the temperature at which the liquids boil. At this temperature the liquid changes into gas. அந்த லிக்விடு கேஸை சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறது தான் பாய்லிங் பாயிண்ட். அந்த டெம்பரேச்சர் தான் என்ன சொல்கிறோம், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தி லிக்விட். ஓகே, திங்ஸ் நீடட், வாட்டர் அண்ட் தெர்மோமீட்டர். நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாட்டர் அண்ட் தெர்மோமீட்டர். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius. வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 100 degree Celsius. அந்த 100 degree Celsius வர வரைக்கும் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணணும். அதுதான் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ப்ரொசீஜர்: heat the water, measure the initial temperature when the water starts to boil. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வாட்டரை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸ்டார்டில் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். allow it to boil for few more minutes, measure the temperature. few minutes நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதனோட வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். the temperature remains the same when the boiling point reaches 100 degree Celsius and continues to boil for some more time. நம்ம வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், 100 degree Celsius. அந்த 100 degree Celsius வர வரைக்கும் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணணும். அப்போ தான் அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, similarly the boiling point of milk can also be measured using thermometer. இந்த வாட்டர் நம்ம எப்படி பாய்லிங் பாயிண்ட் மெஷர் பண்ணணுமோ சேம் அதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி நம்ம மில்கையும் பாயில் பண்ணி அதனோட பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கலர் தி தெர்மோமீட்டர் டு மேட்ச் தி டெம்பரேச்சர் ரிட்டன் இன் தி பாக்ஸ். நம்ம இதை கலர் பண்ணோம். ஓகே, அன்டில் தி கிவன் வாட்டர் தி டிகிரி செல்சியஸ். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நாம் கலர் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 degree Celsius. 100 degree Celsiusனால் நம்ம இங்கே 100 degree வரைக்கும் கலர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 50 degree Celsiusனால் 50 degree வரைக்கும். ஓகே, யூ ஷுட் கலர் இட். நீங்கள் இங்கே என்ன டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் கலர் பண்ணணும். Okay students, this lesson is over. We will see in next class. Thank you.